ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீ பெருந்தேவி தாயா சமேத ஸ்ரீ தேவராஜ் சுவாமிகளுக்கு திருவடிகளுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ பாகவத உத்தமர்களுக்கு நமஸ்காரம். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இன்று மார்கழி மாதத்தின் நிறைவு நாளாகிய நிறைவு பாசுரத்தை பற்றி நாம் இப்பொழுது கூற இருக்கிறோம். இப்பாசுரம் பலஸ்ருதி என்ற அடிப்படையில் அமைந்துள்ளது. அல்லது 29 பாசுரங்கள் ஆண்டாள் எப்படி நோன்பு நோக்க வேண்டும், 5 காட்சிகளாக 5 பாடல்களாக 6 காட்சிகளாக இத்திருப்பாவையை அமைத்துள்ளார். முதல் 5 காட்சிகளில் எவ்வாறு நோன்பு நோக்க வேண்டும் என்று விளக்கினார். அடுத்த 5 காட்சிகளில் 5 கோபிகளை எழுப்பினார். அடுத்த 5 காட்சிகளில் நந்தகோபாலன் மற்றும் 11லிருந்து 16 வரை நப்பின்னை, நந்தகோபாலன், பலராமன் அவர்களெல்லாம் எழுப்புவதாக காட்சி அமைந்தது. இவ்வாறு 5 காட்சிகளாக நிறைவு காட்சியாக 6வது காட்சி நிறைவு நாளாக பலஸ்ருதி இந்த திருப்பாவையை நோன்பு நோற்பதால் என்ன பயன் மற்ற அனைவர்களுக்கும் கிடைக்கும் என்பதை பற்றி கூறுவது நூற்பயன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருப்பாவை என்ற நூலை படிப்பதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி குறிப்பதாக இப்பாசுரம் அமைந்துள்ளது. பாசுரத்திற்குள் செல்வோம். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செழியார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அரிப்புதுவை பைங்கமல தன் தெரியல் பற்றபிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் 2 மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். இப்பாசுரத்தின் விளக்க உரையாக வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனின்னு சொல்கிறாங்க. வங்கக்கடல் என்பது இங்கு திருப்பார்கடலை குறிப்பிடுகிறது. திருப்பார்கடலில் கப்பல் என்று ஒரு அர்த்தமும் உள்ளது. அத்தகைய திருப்பார்கடலில் கடைந்த, அதாவது கடைந்ததுன்னா யார்? பெருமாள் அமுதத்துக்காக கடைந்தார்கள் இல்லையா? அந்த வங்கக்கடலை கடைந்த திருப்பார்கடலை கடந்த மாதவனை, மா என்பது இங்கு பெரிய பிராட்டியை குறிப்பதாகும். மாதவத்தோன் அத்தகைய திருப்பார்கடலை கடையும் பொழுது வருகின்ற அமுதத்தை தேவர்களுக்கு கொடுத்தார். விஷத்தை சிவபெருமான் அறிந்து கொண்டார். அங்கிருந்து தோன்றி வந்த பெரிய பிராட்டியை மகாலட்சுமியை மணந்து கொண்டார் பெருமாள் மாதவன். அதனால் இங்கே பெரிய பிராட்டிக்கு முதல் ஏற்றமாக பாசுரம் விளக்கப்படுகிறது. அவர்களுக்கு பல்லாண்டு பாடுவதாக வங்கக்கடல் கடைந்த மாதவனை திருமகளின் கேள்வனை கேசவனை, கேசவனை என்பது கேசி என்ற அரக்கனை அழித்ததுக்கான பொருளையும் குறிக்கும். அழகிய கேசங்களை உடையவன் என்ற பொருளையும் குறிக்கும். கா என்றால் பிரம்மன், ஈசன் என்றால் ஈஸ்வரன். அத்தகைய பிரம்மனை பிள்ளையாகவும் ஈஸ்வரனை பேரனாகவும், அதாவது என்ன சொல்கிறாங்க, நான்முகனை நாராயணன் படைத்தான், அப்புறம் நான்முகன் ருத்ரனை படைத்தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது நாராயணன் நான்முகனை படைத்தான். நாராயணன் நான்முகனை, அப்போ பிரம்மதேவரை படைக்கிறார். அவர் ருத்ரனை படைத்தார். அத்தகைய கேசி, அதாவது பிரம்மனும் ஈசனும் அப்படின்னும் போது கேசவனை படைத்தவன் என்ற காரணத்தை கொண்டும் காரண பெயராக கேசவன் என்றும் குறிப்பிடப்படுகிறது. அடுத்தது வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழியார் சென்று ரஞ்சி, அதாவது சந்திரனை போன்ற ஒளி உடைய அழகிய முகங்களை உடைய சேழியார் என்பது இங்கு கோபிகைகளை குறிக்கிறது. அவங்க சென்று இறைஞ்சி அங்க அப்பறை கொண்ட ஆற்றை அனுப்புதுவை. அப்படி இறைஞ்சினா நோன்பு நோற்று அவங்க பெற்ற பறை நோன்பு காலன பலனை பெற்றார்கள் இல்லையா? அத்தகைய என்ன தொண்டு செய்யணும். நேற்று பாசுரத்தில் எல்லாம் விளக்கமாக கூறிவிட்டேன். அத்தகைய தொண்டை பெற வேண்டும் என்ற பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை என்பது இங்கு ஸ்ரீவில்லிபுத்தூரை குறிக்கிறது. பல அணிகளங்கடிய கோதை பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். பைங்கமல தன் தெரியல் பற்றபிரான் கோதை சொன்ன அணிப்புதுவை பைங்கமல தன் தெரியல் பற்றபிரான் என்பது பெரியாழ்வாரை குறிக்கிறது.
கோதை சொன்ன அவர் வந்து தந்தையை முதல் கொண்டு ஆச்சாரியனை முதல் கொண்டு அவருடைய பெயரை கொண்டு அவருடைய திருநாமத்தை கூறுகிறார். பைங்கமல தன்தெரியல் பற்றபுரான் கோதை சொன்ன இந்த திருப்பாவை யார் சொன்னாங்க? கோதை அப்படின்னாங்க. அவர்கள் சொன்ன சங்க தமிழ் மாலை, இங்கே சங்க தமிழ் மாலை 30ம் தப்பாமல், அதாவது என்ன 30 பாசுரங்களையும் தினமும் டெய்லியும் தப்பாமல் பாடினவங்களுக்கு இங்கு பரிசுரைப்பார் ஈரண்டு மால்வரை தோல், ஈரண்டு மால்வரை தோல், தோள்களில் சங்கு சக்கரத்தை பொறித்து கொண்டு இருக்கின்ற மால் திருமால் பரிசு கொடுத்தார். செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால், செம்மையான கண்களை உடைய, அழகிய கண்களை உடைய, தாமரை போன்ற கண்களை உடைய அப்படின்னு எத்தகைய செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால், அத்தகைய செல்வங்களை கொடுக்கக்கூடிய தாமரை போன்ற கண்களை உடைய மகாலட்சுமியின் திருவருளை கொண்ட செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று, எல்லாரும் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த 30 பாசுரங்களையும் தப்பாமல் சேவிக்கிறவங்களுக்கு பறை என்ற நோன்பு நுட்பதற்கான பறை கிடைத்தது. அது மட்டும் இல்லாமல் பெரிய பாராட்டியின் திருமாலையின் அனுகிரகத்தையும் அனைவரும் பெற்று எல்லாரும் இன்புறவர், உலக மக்கள் அனைவரும் இன்புறுவ எம்பாவாய் என்று கோதை 30வது பாசுரத்தில் பலஸ்ருதியாக இப்பாசுரத்தை வைத்துள்ளார். இதைத்தான் வங்கக்கடல் கடைந்தன் என்ற பாசுரம் மூலம் இந்த திருப்பாவை பாசுரம் நிறைவு பெறுகிறது. இன்று கோதை திருக்கல்யாணம் எல்லா கோயில்களிலும் இன்று ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் திருக்கல்யாண வைபவம் நடக்கிறது. நான் இப்போது சென்று அங்கு திருக்கல்யாண வைபவத்தை சேவித்து விட்டு வந்து தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் போடுகிறேன். அதனால் இந்த திருக்கல்யாண வைபவத்திற்கு செல்ல முடியாதவர்கள் நான் கூறும் இந்த திருக்கல்யாண வைபவம் என்ற வீடியோவை தனி வீடியோவாக வெளியிட்டிருக்கிறேன். அதை கண்டு கழித்து ஆண்டாளின் திருவருளை பெறுமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு அடியேன் காஞ்சி லதா பார்த்தசாரதி. இது வாழை திருநாமம் இங்கு கூறி முடிக்கின்றேன். அதாவது கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழுமூர், சோதி மணிமாடம் தோன்றுமூர், நீதி நெறியால் நல்ல பக்தர்கள் வாழுமூர், நான்மறைகள் ஓதுமூர், வில்லிபுத்தூர் வேதக்கோனூர், பாதங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐந்தும் அறியாத மாநிலரை வையம் சுமப்பதும் வம்பு. திரு ஆடிப்பூரத்து செகத்துதித்தால் வாழியே, திருப்பாவை 30ம் செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 உரைத்தால் வாழியே, உயர் அரங்கற்கு கண்ணி உகந்தளித்தால் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.